கருமாந்திரம். அடிச்சா படவா? ஏய் தப்பா நினைக்காதீங்க. பரமானந்தன்னு கூப்பிட்டா கருமாந்தன்னு வரானே. உனக்கு சிசிய உனக்கு சிசியா பரமானந்தம். பரமானந்தம். எனக்கு சீனி பரமானந்தம். எனக்கு சிசியா கருமாந்திரம். கருமாந்திரத்தை போட வச்சுக்கிறேன். ரொம்ப கருமாந்திரம். அவனுக்கு சிசியா அதான் மத்தாடியெல்லாம் வந்தா எட்டாம் தூக்கம். எட்டாம் தூக்கம். அந்த பொட்டியாட்டுற மாதிரி ஓஹோ அவன் தான் காரியம். ஓஹோ எட்டாம் தூக்கம் படிக்கிற மாதிரி 8ஆம் நாள் 8ஆம் தூக்கம். எட்டாம் தூக்கம். அன்னைக்கு உட்காந்தா 15ஆம் நாள் நடப்பு முடிச்சிட்டு முடித்து விட்டு 16ஆம் நாள் காரியத்தை முடிச்சிட்டு இந்த 17ஆம் நாள் கும்பிடுறாங்க பாரு கசப்பு தலை. அது நானு. ஓஹோ ஆமா. இந்த 29ஆம் நாள் 30 கும்பிடுறாங்க பாரு. ஆமா. அந்த சேர்ல உட்கார்ந்து தேவடியா மட்டும் தான் 30. அட தேவடியா பையா. ஆனா எங்கடே என்னடா டேய் ஏய் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன் கேட்டுக்கிற? நாங்க தான் அசந்து கொஞ்சம் படுத்துட்டுமே நீ என்ன தண்ணி இன்னி போட்டு நீ எழுப்பு கூடாதா? அதனால போய் தண்ணி போட்டு வரோம். ஓஹோ சரி பூபதி ஐயா உங்க கதை எதோட போய் முடியுது? தலை தேவசம் ஒருத்தன் உள்ள போயிடும். ஓஹோ எங்களுக்கு சிச்சனுக்கு சிச்சை உண்டு, விஷயம் உண்டு, பாட்டிலுக்கு பாட்டில் உண்டு, பாட்டில உண்டு. பறவையில 3 பேர் உட்கார்ந்து அடிச்சுட்டு வரோம். ஐயா தலைதாசத்தோட போய் முடியுது. ஆமா சரி அது போட்டு விடு பூபதி. ஆளை பார்த்தால் எப்படி விளக்கம்? ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை, ஆளை பார்த்தால் கொஞ்சம் நெட்டை, கையில பார்த்தா சிம்மாடு கட்டை, சிம்பாடு கட்டை, கயத்துல பார்த்தா உத்ராஜ் யாங்கோட்டை. ஏய் உத்ராஜ் கொட்டை பையில இருந்து உன் மேல தப்பு. இந்த உத்ராட்ச கொட்டிய அவன் பையில இருந்தாலும் எடுத்து போட்டு. ஆமா நீ அவன் பையில இருந்து எடுத்ததால அவன் கொட்டான்றான். இதுக்கு மேல நீ எடுக்கவே மாட்டேன். கயத்துல பார்த்தா உத்ராஜ் கொட்டை, உத்ராஜ கட்டை, கையில பார்த்தா கவுண்டல கட்டை, கவுண்டல கட்டை. திருவண்ணாமலை எந்த ஓட்டுல தனிமண் ஊத்துறிய கொட்டை. பூபதி தம்பி என்கிட்ட சாதாரணமான ஆள் நடிகாதா? 2 பொண்டாட்டி 4 புள்ளடா. 2 பொண்டாட்டி 4 புள்ளனா 4 புள்ள உனக்கு 6 புள்ள. 6 புள்ள எப்படிடா? பூபதி 6 புள்ள மாமே வந்து வரும்போது சரி விடு, அது அவன் புள்ளே. பூபதி விளக்க விரும்பல. அப்படி வீண் வார்த்தைகள் வேண்டாம். ஏன்னா தம்பி நான் கொட்டையை நசுக்கி சாபத்தை அளித்து விடுவேன். நான் சாப்பிட்டுடுவேன். மதுரம் சாப்பிட்டா தெரியுமா? விளக்க விரும்பல. உடம்படா நாடோடி என்றவனும் நானே ஐயா விளக்க விரும்பப்படுத்தி விட்டது. எப்படி? நாரத மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் கிடையாது. பையனுக்கு சின்ன டாடியா. ஓஹோ டாடியா அண்ணா. சொன்னா டாடி சின்ன டாடி சின்னடி. தம்பி ஐயா விளக்கம். ஏன்னா நாரத மகாமுனிவர் திருலோக தஞ்சாரி. ஆமா இந்த 3 லோகத்தையும் ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் தம்பிதான். விளக்கமா முடிஞ்சுச்சு. ஆமாண்டா. ஏன்னா தம்பி மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை சிக்கன அறவே வெச்ச நாரத மகாமுனிவர். அண்ணாசை விட்டுருங்க, பெண்ணாசை விட்டுருங்க. இந்த பொருளாசை மட்டும் விட்டுட்டு சொல்லாதீங்க. கேட்டா எனக்கு முன்னாடி போய் கடையில கியூல நிக்கிற முதல்ல யாரு விடிஞ்சா யார் தேர்றான்னு தெரியும் தம்பி. இன்னைக்கு விடிய நம்ம தேடவே தேவையில்ல. இன்னைக்கு கம்னு இல்ல, ஆட்டுக்காரியோட நமக்கு உண்டு. இந்த பக்கம் ஆட்டுக்காரினா நமக்கு ஒரு போட்டு.
சரி தம்பி, அப்படி இருந்தாலும் நான் இப்பொழுது வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த பிரம்மதேவனுக்கும் கலவாணிக்கும் பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கும் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனா சுயமா பெத்ததா யாருங்க? தம்பி சுயமா பெத்ததா இருக்காங்களா? சொல்லுவாடா. சொல்றியா? கழுதைக்கு நான் பிறந்தேன். கைது போடுற கம்மியாச்சு வரலாமாங்க? வரலாம். கைதுக்கு பண்ணவங்க வரலாமா? கைதுக்கு பண்ணவங்க வரலாமா? கைதுக்கு பண்ண வரலாமா? கைதுக்கு பண்ணவ தம்பியால விளக்கு இருக்குதா? எப்படி விலகமான பழுகுமா? அதுல ஒரு விளக்கம் இருக்குது தம்பி. தம்பி, என்ன விளக்கம்? கைதுக்கு பிழை என்றால் அதுல ஒரு விளக்கம் இருக்கின்றது. அதுல ஒரு விளக்கம்னா சொல்லுங்க பட்டு. ஏன்னா தேவலோகத்தை தேவசபை கூடுவது வழக்கம். தேவலோகத்தில் தேவசபை கூடுவது வழக்கம். அப்பொழுது அனைத்து தேவர்களும் சபையில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தம்பி, அந்த 4 நாட்டியமார்கள் நபர் அங்க உங்க அப்பால உட்கார மாட்டாங்களா? அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தேவர்களும் தம்பி, ரம்பை மேனகை ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி. இப்ப 4 நாட்டியமார்கள் நாட்டியம் புரிவது வழக்கம் தேவலோகத்தில். அந்த நேரத்தில் என் தந்தை பிரம்மதேவனும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நாட்டியத்திலும் அழகிலையும் அதிக வாசனை பூசிக்கொண்டு அந்த ஊர்வசி அம்மா தான் ஆடுவாங்க. ஆமாண்டா. அந்த நடினத்தை பார்த்து என் தந்தை பிரம்மதேவன் அவள் மீது காதல் முகம் கொண்டு விட்டார். யார் ஊர்வசி மேல? உங்க அப்பா பிரம்மதேவன் காதல் அவனா காதல் முகம் கொண்டு விட்டார். அப்போது அந்த அம்மா நாட்டியம் புரிந்து கொண்டே பார்க்கின்றார். ஆஹா, நம்மை சேராமல் விடமாட்டால் இந்த பிரதமர் தேவன். ஆமா, அப்படி என்று நாட்டியம் புரிந்து கொண்டு அந்த சபையை விட்டு கீழே இறங்கி விட்டார் அந்த ஊர்வசி அம்மா. ஆமாண்டா. அப்ப இறங்கிய உடனே அப்ப பிரம்மதேவன் பார்க்கின்றார். ஆஹா, நம் சேராமை விடமாட்ட சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படி என்று பின்தொடர்ந்தே ஓடிக்கொண்டிருக்கிறார். மேடை விட்டு இறங்கி ஓடுறாங்க. அப்பா பின்னாடி தொடர்ந்து போறாரு. பின்தொடர்ந்தே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்போ தம்பி, அண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? உன்ன மாதிரி கைதை கட்டி இருக்கும். அப்படியே அடிச்சா கைத கொட்டா இருக்கும். ஏன்னா அந்த அம்மா பாக்குறாங்க. ஆஹா, இந்த கைத கொட்டாயில அழகா ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டால் அந்த பிரம்மதேவனுக்கு தெரியாது. அப்படி என்று அழகான ஒரு பெண் கைதியா உருவெடுத்தார் ஊர்வசி அம்மா. அப்ப பார்க்கின்றார் பிரம்மதேவன். என்னடா இந்த வழியத்தான ஓண்டா ஊர்வசி காணவே என்று நானதத்தில் நோக்கி பார்த்தார் பிரம்மதேவன். பார்த்த உடனே அழகான ஒரு பெண் கைதியா உருவமாறி தெரிந்து விட்டது. ஆமா, அப்ப தெரிஞ்ச உடனே இவரும் ஒரு ஆண் கைதியாக உருவெடுத்து அங்கே இருவரும் புரட்சி செய்து விசி பண்றார். அவர் தங்காமல் அந்த கைத கொட்டாயில் நான் செடித்தேன். இப்ப நாங்க புரியுது. உங்க அம்மா ஊர் வச்சமா கையில போனாங்க. வரல பிடிவாயா சொல்லியாடா? சரி, எனக்கு சொல்லியாடா? சொல்லியா? அப்போ தம்பி, நான் யாருக்கு பிறந்தேன்? கைதுக்கு. அப்போ வண்ணானுக்கு சில காலமா பிள்ளை என்பது கிடையாது. அந்த நேரத்தில் தம்பி என்னை தூக்கி கொண்டு வளர்த்து வருகின்றான் அந்த வண்ணான். ஆமா, ஏன்னா பிள்ளை என்பது இல்ல காரணத்தால் என்னை தூக்கி கொண்டு வளர்த்து வருகின்றான். வண்ணானுக்கு திறந்தோர் என்ன வேலை? 5 மணிக்கு ஆத்தங்கரை துணிக்க போவாரு. துணிக்கக்கூடிய வேலை. அப்ப என்னையை தூக்கி கொண்டு ஆத்தங்கரையார் அமர்த்தி விட்டு அவருடைய வேலை அவர் பார்க்கின்றார். அப்போ நான் முட்டி போட்டு தைந்து போற வயசு எனக்கு. தவிந்து போற வயசு. தம்பி, அந்த தண்ணில போயிட்டு சும்மா கலகர 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 கலகாதரா 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 கலகக்காரா இதெல்லாம் சொன்ன பாண்டிச்சேரி போன முந்தா நேற்று அதிகமா கலந்து அந்த காமெடி சேர்த்து மறுபடியும் கடறான். இவனை தூக்கி வந்து டாடஸ்ல போடுதான் அது வீட்டு கேட்டு வந்து திருநாமலை ஆட்டம். அப்போ கலகாதரா கலகாரா கலகக்காரா கலகக்காரா என்ன பேரு? அன்று முதல் இந்நாள் வரைக்கும் பெயரும் கலகக்காரன் கலகக்காரன். நான் கலகக்காரன் கலகக்காரன்.
ஏன்னா தம்பி ஒரு யானை கட்டி குழந்தை போட்டுருவாங்க. யானையில குழந்தை போட்டிருப்பாங்க. அப்ப போட்டு விட்டு அவருடைய வேலையை பார்ப்பார்கள். ஆமா, தாய்கள். ஆமா. அப்ப அந்த வழியே நான் போகும்போது தம்பி அந்த குழந்தை அந்த யானையில இருக்கக்கூடிய குழந்தையை கிள்ளியே விட்டுடுவேன். யானையில தூவி கொண்டிருக்கிற குழந்தையை கிள்ளியே விட்டுடுவேன். தாளாட்டியே விட்டுருவேன். யாருன்னு கேட்டா சத்தியமா வையா போற புள்ள சாக்கியா எனக்கு தெரியாது. வையா புள்ள உனக்கு நான் லாபம் அப்படின்னு சொல்வேன் தம்பி. ஆனால் எனக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கின்றது. சொல்ற போடா தக்கன் சாபம் பாடிக்கு நானே தட்சக நோய் 2000 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆமாண்டா வரம் வாங்கிட்டு வர சொல்கின்றார் பரமக்களிடத்தில். ஆனால் தக்கன் செய்வதோ அட்டியம் அதர்மம். அப்ப 2000 பிள்ளைகளும் வர வாங்கி கொண்டு வந்தால் இங்க இருக்கக்கூடிய மாணாக்கள் எப்படி வாழ்வது என்று வாழ முடியாது. அப்படி என்று அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு தம்பி வாருங்கள் வாருங்கள் கண்ணா கண்ணா என்று பஜனை சிவபெருமான கோரி தபை செய்துவாங்க. நீ போனீங்களா? சரி சொல்லுங்க. அப்ப தம்பி கண்ணா கண்ணா என்று பஜனை பாடினால் அனைத்து வரம் வாங்கி கொண்டு வரலாம் அப்படி என்று அவளை திசை திருப்பி விட்டு கலக மூட்டி விட்டீங்க. ஆமாண்டா தம்பி. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் தாய் தந்தையை நான் பார்க்க வேண்டும். இருந்த அறிக்கை செய்து ஐயா பிரம்மதேவர் ஐயா உன் மகன் நாரத மகன் நாரதன் இங்க வந்திருக்கா? ஆமா ஆமா. அப்படியா? என்றாலும் கழகம் என்றாலும் கழகம் தான். சரி சரி வந்து விட்டானா? சரி வர சொல்லி பார்க்கலாம். ஐயா நாரதரே அப்பா நாரதா வணக்கம் 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 வணக்கம். பொத்தி செய்தேன் அப்பா பொத்தி செய்தேன் பொத்தி செய்தேன் அப்பா பொத்தி செய்தேன் பாக்கியம். ஆமா அம்மா இருக்கின்றாங்களா? அம்மா பார்க்கணுமா? பார்க்கணும். கலைவாணி சொல்லுங்க ஐயா. மகன் வந்திருக்கா? நாரதனா? நான் ஆசீர்வாதம் கொடுத்தேன். சரிங்க. நீ போய் பையன் வந்துட்டான்னு அவங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் உட்காந்து இருக்காத. உள்ள வந்த பிறகு கொஞ்சம் தான் செய்யணும். கண்டால் ஆசீர்வாதம் கொடுத்தியா? எதுக்கு என்ன காரணம்? உட்கார வச்ச ஏதாவது கலகத்தை கூட்டிட்டு போயிடுவான். செய்யக்கூடிய கலகம். ஆமா ஆனாலும் கலகம் போனாலும் கலகம். அதனால சத்தியலோகத்தை எண்ணெயை விட்டு விரட்டுற வேலை ஒண்ணுது. கண்டிப்பா புள்ளைய பாத்தியா? புள்ளைக்கு பால் கொடுத்தியா? அனுப்பிட்டே இருக்கணும். இப்படா இப்ப குடிக்க மாட்டேன். போடு 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 போடு. ஏய் எங்க அந்த அம்மா போகறாங்க பாரு. ஏய் உட்காருங்க கண்ணே உட்கார்ந்துறாடா. ஓ குடி குடிமா. ஓஹோ அம்மா ஓஹோ நாரதா வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா என்ன உண்மை என்ன யாரே என்னம்மா தங்கள் கீர்த்தனைக்கு மலர் சத்தியனம்மா
காக்கை குஞ்சு அவன் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, திருடனா இருக்கட்டும், பொய் சொல்றனா இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், அவங்க புள்ள அவங்க வசி. ஆனா நீ கிட்ட பாரு, ஓஹோ கலகம் செய்யறவன். ஆமா, ஒரு குடும்பத்தை போய் நல்லாகிற குடும்பத்தை கலகம் பண்ணி குடிசோட ஆக்கிட்டு வந்துருவேன். அம்மா இந்த நார்தன் கலகம் நன்மையில் தான் முடியும். முடியுது நன்மையில. ஏன்டா ஏன்டா உனக்குனாடா போகுது. ஓஹோ 6 தையிலும் போட்டு உனக்கு தான் போகுது மறுபடியும். ஆர்த்தி வரம் கொடுத்தேன். மிக்க சந்தோஷம். சாப்பிட்டியா? சாப்பிட்டமா? என்ன சாப்பிட்டா? நல்ல சாப்பாடு. என்ன சாப்பாடு? எந்த குறையும் கிடையாது. நாடி கொண்டாட 3 வாடிக்கு பேலலாம் என் பேர் போகுதுன்றான். எல்லாரும் பள்ளிகள் சாப்பிட்டா இது அப்படிலாம் கிடையாது. தேதி ஒரு மாதிரி சரியா சமைக்கப்படாத பள்ளிகளை வச்சுதான் பள்ளிகள் பள்ளிகள் பின்னால பாருங்க ஐயா. சரியப்பா சும்மா விடக்கூடாது. போய் வந்தா காலை வெட்டி அடங்கப்பா முட்டி வராது மோனே. ஓஹோ அம்மா கலகங்கள் ஒன்றும் இல்லை. தாய் தந்தை பார்த்து ஆசை வாங்கி விட்டோம். ஆனால் எங்க அம்மா காரிக்கிறாப்ப நம்மள அடித்து நம்ம அடித்து அம்மா காரிக்கு சூத்துக்கு ஆப்போச்சு ஆகும். அதனால ஆமா கடலை பார்க்க வேண்டாம். இப்படியே நாட்டு மகாபலிவர் இப்படி கழகத்தை சொல்ல அந்த நேரத்தில் தச்சக பெருமாள் இருப்பார்.
ஆ